மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியில் ராட்வீலர், பிட்புல் நாய்களுக்கு தடை விதிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி எல்லைப் பகுதிகளில் வளர்ப்பதற்கு தடை விதித்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். இந்த தீர்மானம் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். பெருநகர சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் பெரியார் தலைமையில் மாதாந்திர மாமன்ற கூட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த மாமன்ற கூட்டத்தில் நாளை முதல் பிட்புல் மற்றும் ராட்வீலர் இனங்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் அபராதம் விதிக்க இந்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணிகள் உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமை பெற்றிருக்க வேண்டும் என அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வந்தக்கூடிய நிலையில செல்லப்பிராணி உரிமையாளர்கள் பொறுப்புடன் பிறருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் செல்லப்பிராணிகளை வளர்க்க வேண்டும் என அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இவற்றில் பெரும்பாலான செல்லப்பிராணிகளால் பொதுமக்களுக்கு இடையூறு என்பது ஏற்படுகிறது. இதில் பெரும்பாலான சம்பவங்கள் பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன நாய்களின் ஆக்ரோஷமாக நடந்து கொள்வதால பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால சம்பந்தப்பட்ட வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர்களுக்கு உரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையில் ஆக்ரோஷத்தனமாக தன்மை கொண்ட வளர்ப்பு நாய் இனங்களாக இருக்கக்கூடிய பிட்புல் மற்றும் ராட்வீலர் இனங்களை சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ப்பதற்கு தடை விதிக்க மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. நாளை முதல் பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன நாய்களை செல்லப்பிராணிகளை உரிமம் பெற விண்ணப்பதற்கு தடை விதிக்கவும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கும் தடை விதிக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உரிமம் பெற்ற பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன வளர்ப்பு நாய்களை வீட்டிற்கு வெளியே அழைத்து செல்லும் போது அவற்றுக்கு கழுத்துப்பட்டை மற்றும் வாய் கவசம் அணிவிப்பதை கட்டாயமாக்கவும் இதனை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் இந்த மாமன்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. உரிமமின்றி சட்டவிரோதமாக பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன நாய்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் வரை அபராதம் விதிக்கவும் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.